This is my CGPA at the end of my first year. And this is my CGPA at the end of my college. மோஸ்ட் நோட்டபிள் திங் என்னன்னா, இந்த சிஜிபிஏ ஸ்கோரை நான் ஜஸ்ட் எக்ஸாமுக்கு முன்னாடி இருக்க அந்த ஒரு நாள் மட்டும் படிச்சு வாங்கணும்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா? நம்பிதான் ஆகணும். தட்ஸ் கம்ப்ளீட்லி ட்ரூ. நான் எக்ஸாமுக்கு முன்னாடி இருக்க ஜஸ்ட் அந்த ஒரு சில நாளில் மட்டும்தான் படிப்பேன். அப்படி படித்து வாங்கின ஸ்கோர் தான் இந்த சிஜிபிஏ. அண்ட் இதை வந்து என்னால் த்ரூ அவுட் த காலேஜ் மெயின்டைனும் பண்ண முடிஞ்சுது. யூ நோ வாட், ஆக்சுவலி ஸ்கோரிங் a pretty good decent CGPA in college is not the toughest job and at the same time is not the easiest thing. நம்ம சில விஷயங்களை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணாலே போதும், நம்மளாலையும் வந்து நல்ல சிஜிபிஏ மெயின்டைன் பண்ண முடியும். அப்படி நான் ஃபாலோ பண்ண அந்த ஒரு சில விஷயங்களை தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ லெட் மீ பிரேக் இட் டவுன் ஃபார் யூ how I maintained my CGPA and let's get into the video. Wait, before going into this video, இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் தாராளமாக இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். பிகாஸ் நான் வந்து ஒரு இன்ஜினியரிங் கிராஜுவேட். இப்போ நான் சொல்கிற டிப்ஸ் எல்லாம் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கலாம், மேபி ஆர்ட்ஸுக்கு கூட ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கலாம். பட் மெடிக்கலுக்கு இது செட் ஆகுமா என்னன்னு எனக்கு தெரியல. ஸோ நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ணதுக்கு பதில் தாராளமாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஆஸ் யூஷுவல் நமக்கு தெரியும், நம்ம ஒரு நல்ல சிஜிபிஏ ஸ்கோர் பண்ணணும்னா we need to focus on both இன்டர்னல்ஸ் அண்ட் செமஸ்டர்ஸ். நம்ம இன்டர்னலில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு செமஸ்டர் ஒழுங்காக பெர்ஃபார்ம் பண்ணலனாலோ, இல்லை செமஸ்டரில் பயங்கரமாக பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இன்டர்னல்ஸ்லாம் சரியாக பண்ணாமல் இருந்திருந்தாலோ, ரெண்டுத்தோட ரிசல்ட்டும் நம்மளோட சிஜிபிஏ வந்து அடி வாங்குறதா மட்டும்தான் இருக்கும். ஸோ இன்டர்னல்ஸ் அண்ட் செமஸ்டர்ஸ்னு பிரித்து பார்க்காம ரெண்டுமே எக்ஸாம்ஸ் தான். நான் ரெண்டுத்துலேயும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து இனிஷியலாகவே ஃபிக்ஸ் ஆகிக்கோங்க. அப்படி ஃபிக்ஸ் ஆகிட்டிங்கன்னா நீங்கள் இன்டர்னல்ஸ் வரும்போது இன்டர்னல்ஸ் தானே அப்படிங்கிற ஒரு லெத்தார்ஜிக் ஃபீலோட வந்து அதை டேக்கிள் பண்ண மாட்டீங்க. ஓகே, நம்ம இங்கே கரெக்டாக பண்ணால் தான் செமஸ்டர்லேயும் நமக்கு வர மார்க்கோட சேர்ந்து நல்ல சிஜிபிஏ வரும் அப்படிங்கிற ஒரு இனிஷியல் மென்டாலிட்டியோட அந்த எக்ஸாம் எழுதுவீங்கன்னு வச்சுக்கலாமே. ஸோ இதை ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. தென் கம்மிங் டு த ஃபர்ஸ்ட் ஸ்டெப், கலெக்டிங் அண்ட் கேதரிங் ஆல் த ரிசோர்ஸஸ் தட் வி நீட். நான் இதை ஏன் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக வச்சுருக்கேன்னா, ஜஸ்ட் இமேஜின் திஸ். இப்போ நான் வந்து ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுறேன்னு வச்சுப்போம். நான் அப்போ உட்காந்துட்டு என்னென்ன டாபிக் இருக்குது, என்னென்ன கொஷின்ஸ் இருக்குது, அதுக்கான ஆன்சர்ஸ் எங்கெங்கே இருக்குன்னு சொல்லி தேடிட்டு இருந்தேன்னா எனக்கு அதிலே பாதி டைம் வேஸ்ட் ஆயிரும். நான் கவர் பண்ணணும்னு நினச்ச டாபிக்ஸ் என்னால் கவர் பண்ண முடியாது. அண்ட் லாஸ்ட் டைமில் உட்காந்து நம்ம ஸ்ட்ரெஸ் ஆகிட்டு இருப்போம். இந்த மாதிரிலாம் ஸ்ட்ரெஸ் ஆகக்கூடாதுன்னா நம்ம முன்னாடியே வந்து இருக்க எல்லா ரிசோர்ஸஸையும் வந்து கலெக்ட் பண்ணியிருந்துருக்கணும். அப்போ தான் வந்து நம்ம கடைசி நேரத்தில் உட்காந்து டைம் வேஸ்ட் பண்ணிட்டோ இல்லை ஸ்ட்ரெஸ் ஆகிட்டோ இருக்க மாட்டோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் சிலபஸ் காப்பின்னு ஒன்று இருக்கும். லைக் இந்த யூனிட்லாம் ப்ரெசென்ட் ஆயிருக்கு அண்ட் அதில் இந்த டாபிக்லாம் இருக்குது அப்படிங்கிற ஒரு கம்ப்ளீட் டீட்டெயில் இருக்கும் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் தனித்தனியாக. இன்ஃபேக்ட் சொல்லணும்னா நம்ம காலேஜ் ஃபர்ஸ்ட் டே அன்னைக்கு அந்த சிலபஸ் காப்பியை வச்சு தான் ஃபர்ஸ்ட் டே கிளாஸே எடுத்திருப்பாங்க ஒவ்வொரு ஸ்டாஃபும். அதில் ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் டெக்ஸ்ட் புக் ப்ரிஃபர் பண்ணுற ஆளாக இருந்தால் டெக்ஸ்ட் புக், லெக்சர் நோட்ஸ், ஸ்டடி மெட்டீரியல்ஸ் அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி ஒவ்வொரு இன்ஜினியரிங் காலேஜ்லையும் இந்த இன்டர்னல்ஸுக்கு முன்னாடி கொஷின் பேங்க்னு சொல்லி ஒன்று ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதில் இருக்க 60 to 70% ஆஃப் த கொஷினே வந்து நமக்கு ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ அதை ஃபுல்லாக கவர் பண்ணும், அதுக்கான ஆன்சர்ஸ். அண்ட் இதுவே வந்து நீங்கள் செமஸ்டர் எழுத போகிறீங்க அப்படின்னா, இப்போது நீங்கள் எழுதியிருக்க 3 இன்டர்னல்ஸோட கொஷின் பேப்பர் ப்ளஸ் அதோட ஆன்சர்ஸ், இந்த மாதிரி எல்லாமே உங்களோட இன் ஹேண்டில் இருக்கணும் நீங்கள் ப்ரிப்பரேஷனை வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி. அப்போ தான் உங்களுக்கு அந்த டைமில் நிறைய டைம் வேஸ்ட் ஆகிறத வந்து நம்மளால் வந்து தவிர்த்துக்க முடியும். பார்த்தீங்களா எத்தனை டைம் இதுக்குள்ளாரே டைம்னு வருது. ஸோ அதனால் டைம் ரொம்ப முக்கியம். அந்த டைமை சேவ் பண்ணுறதுக்கு எல்லாமே உங்கள் கையில் முன்னாடியே இருக்கணும். இதுக்கு நீங்கள் வந்து செப்பரேட்டாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா, லைக் அந்த வாட்ஸ்அப் குரூப் செப்பரேட்டாக அதுக்கு மட்டும் ஸ்டோர் பண்ணிட்டே வச்சு வந்தீங்கன்னா உங்களுக்கு செம்முன்னு வரும்போது நீங்கள் மறுபடியும் உட்காந்து எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிட்டு இருக்கிறதால எல்லாமே அதில் ஆல்ரெடி இருக்கும். ஸோ உங்களுக்கு எடுத்து பார்த்துக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம். அந்த நெக்ஸ்ட் ஸ்டெப் இஸ் எலிமினேட்டிங் ஆல் த டிஸ்ட்ராக்ஷன்ஸ். 2024 அதாவது நம்ம ஜென்ரேஷனுக்கு ஒரு பெரிய டிஸ்ட்ராக்ஷன் பார்த்தா சோஷியல் மீடியா தான். சோஷியல் மீடியாவை தவிர்த்துட்டு பார்த்தோன்னா எக்ஸ்டர்னலாக இருந்து நமக்கு ஒரு டிஸ்ட்ராக்ஷன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப வாய்ப்பு வந்து கம்மி தான். ஏன் இந்த வீடியோ பார்த்துட்டு இந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் எவ்வளோ பேர் கீழே சஜஷனில் வர வீடியோவில் நெக்ஸ்ட் எதை பார்க்கலாம்னு சொல்லி டிசைட் பண்ணிட்டு இருக்கீங்க. அண்ட் சும்மா 2 ஷார்ட்ஸ் பார்க்கலாம்னு சொல்லி உள்ளே வந்துட்டு லாஸ்ட் 1.5 hours இல்லை 1 hour வந்து யாரெல்லாம் மைண்டில் ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருக்கீங்க. இதில் கனெக்ட் பண்ணாலே தெரிஞ்சிடும் நம்ம எவ்வளோ டிஸ்ட்ராக்டடாக இருக்கும்னு. இதெல்லாம் நீங்கள் ஒரு நார்மல் டேல பண்ணிட்டு இருக்கீங்கன்னா ஃபைன் தான், இட்ஸ் யோர் சாய்ஸ். பட் இதுவே ஒரு எக்ஸாம் டைமில் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இட்ஸ் யோர் லாஸ். சிஜிபிஏ வந்து மறந்துட வேண்டியதான். அண்ட் இதுக்கு ஒரே ஒரு சொல்யூஷன் இருக்குது அப்படின்னா அது என்னவா இருக்குன்னா, நம்ம எப்படி ஸ்வீட் சாப்பிடக்கூடாதுன்னா நம்ம வீட்டில் ஸ்வீட் இருக்கக்கூடாதோ அதே மாதிரி சோஷியல் மீடியா நம்ம கிட்ட இருக்கக்கூடாது. ஐ மீன் நான் வந்து உங்கள் லைஃப்லேருந்தே அதை எடுக்க சொல்ல. ஜஸ்ட் அந்த 1 week மட்டும் அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு திரும்ப அந்த எக்ஸாம் முடிஞ்சோடனே நீங்கள் ரீஇன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இல்லை அந்த 1 week கூட உங்களால் இருக்க முடியாது அப்படின்னா யூ ஆர் அடிக்டட், யூ நீட் டு டேக் கேர் ஆஃப் இட். இல்லை ப்ரோ எனக்கு சோஷியல் மீடியாலாம் பெரிய டிஸ்ட்ராக்ஷன் கிடையாது, நான் ப்ரிப்பரேஷனில் இறங்கிட்டேன்னா ஃபுல் ஃபோக்கஸ்டாக இருப்பேன் அப்படின்னா இட்ஸ் ஃபைன். நீங்கள் வந்து சூப்பர் கிரேட், சூப்பர் கூல். ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணி ரீஇன்ஸ்டால் பண்ணணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை. நான் வந்து என்ன மாதிரி கேசஸ்க்கு வந்து இந்த டிப்பை சொல்லிட்டு இருக்கேன். இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் ஸ்ட்ராங்காக ஃபாலோ பண்ணாலே உங்களுக்கு எக்கச்சக்கமான டைம் கிடைக்கும். ஸோ யோசிச்சு பாருங்கள்.
உங்ககிட்ட ஒரு லேப்டாப் இருக்குன்னா பெட்டர் நீங்கள் அதில் வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம். உங்கள் ஃபோனை வந்து சைலண்டில் போட்டுட்டு உங்கள் லேப்பை யூஸ் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அது என்னோட சஜஷன். இஃப் சப்போஸ் உங்களுக்கு ஏதோ ஒரு கான்செப்ட் வந்து யூடியூப்பில் பார்க்கணும், லைக் ஸ்டடி ரிலேட்டடாக எனக்கு வந்துட்டு அந்த கான்செப்ட் புரியல அப்படின்னா, ஹன்னுக்குன்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்டென்ஷன் இருக்குது. இது நிறைய பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அந்த எக்ஸ்டென்ஷனை வந்து குரோமில் நீங்கள் ஆட் பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா நீங்கள் ஹோம் பேஜ் வந்து உங்களுக்கு ஃபுல் பிளாங்காக இருக்கும். நீங்கள் என்ன சர்ச் பண்ணி பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ அது மட்டும்தான் வந்து விசிபிளாக இருக்கும். ஸோ எக்ஸாம் டைமில் இந்த எக்ஸ்டென்ஷனுமே வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு ப்ரோ டிப்னு வச்சுக்கோங்க. அண்ட் கமிங் டு த நெக்ஸ்ட் ஸ்டெப், மேக்கிங் எ ஷெட்யூல் அண்ட் ஃபிக்ஸிங் எ டெட்லைன். ஒரு ஷெட்யூல் இருந்துட்டால் போதும், நம்மளால் எந்த ஒரு விஷயத்தையும் ப்ராப்பராக பண்ண முடியும். சப்போஸ் நம்மக்கிட்ட ஒரு ப்ராப்பரான ஷெட்யூல் இல்லை அப்படின்னா நம்ம இஷ்டத்துக்கு நம்ம அந்த ஒர்க்கை பண்ணிகிட்டு இருப்போம். அதோட ப்ராக்ரஸை ட்ராக் பண்ண முடியாது. அண்ட் கடைசி நேரத்தில் நம்ம எதுவுமே திரும்பி பார்த்தா ஒழுங்காக பண்ணாத மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ அதனால தான் சொல்கிறேன், ஷெட்யூல் வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். அண்ட் ஷெட்யூல் வந்து இட் டிபெண்ட்ஸ் ஆன் யூ தான். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான ஸ்டடி டெக்னிக்ஸ் இருக்கும். சில பேருக்கு 1 hour படித்தாலே ரொம்ப படித்த மாதிரி ஃபீல் ஆகும். ஸோ ஒரு 5 minutes பிரேக் எடுத்துப்பாங்க. சில பேர் வந்து அட்டஸ்டேஜ் 3 hours படித்தா தான் அவங்களுக்கு ஒரு படித்த ஃபீல் வரும். தென் ஒரு 10 minutes வந்து பிரேக் எடுத்துப்பாங்க. இந்த மாதிரி உங்களுக்கு எவ்வளோ ஹார்ஸ் கன்வீனியண்ட்டாக இருக்குமோ அதை பேஸ் பண்ணி இந்த ஷெட்யூலை மேக் பண்ணிக்கோங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அந்த பிரேக் டைம் இருக்கு இல்லையா, ஒரு 5 minutes 10 minutes பிரேக் போடுறீங்க அப்படின்னா அந்த பிரேக்கில் எக்காரணத்துக்கு கொண்டு சோஷியல் மீடியா சைடு வந்து உள்ளே போயிடாதீங்க. அப்படி போயிட்டீங்கன்னா அந்த 10 minutes தாண்டி நீங்கள், அதாவது நீங்கள் ஃபிக்ஸ் பண்ண அந்த பிரேக் டைமை தாண்டி அதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. தட்ஸ் த பவர் ஆஃப் சோஷியல் மீடியா. ஸோ எக்காரணத்தை கொண்டு அந்த 5 minutes மட்டும் சோஷியல் மீடியா சைட் போயிடாதீங்க. அது தவிர்த்துட்டு நீங்கள் வேறு எது வேணால் பண்ணிக்கலாம், லைக் டீ காஃபி இல்லை ஸ்நாக்ஸ் அந்த மாதிரி வேறு ஏதாவது பக்கம் வந்து டைவெர்ட் ஆகிக்கோங்க. சோஷியல் மீடியா மட்டும் அந்த 5 minutes யூஸ் பண்ணிடாதீங்க. அண்ட் டெட்லைன் வந்து ஏன் ரொம்ப ரொம்ப முக்கியம்னா, இப்போ நம்ம ஒரு ஒர்க் நம்ம கிட்ட கொடுக்குறாங்க அப்படின்னா அதை 1/2 hour பண்ணுறதும் நம்ம தான், அதை 2 hours 3 hours எடுத்துகிட்டு போகிறதும் நம்ம தான். இது எங்கே டிஃப்ரென்ஸ் வரும்னா அந்த டெட்லைனை பேஸ் பண்ணி தான். நம்ம ஸ்கூல் டைம்லலாம் நமக்கு வீக்கெண்டில் ஏதாவது ஒரு அசைன்மெண்ட் கொடுத்தாங்க அப்படின்னா நம்ம ஃப்ரைடே ஈவினிங்லேருந்து சண்டே ஈவினிங் வரையும் ஜாலியாக இருந்துட்டு அந்த சண்டே ஈவினிங்கில் தான் அந்த ஒர்க்கே ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸ்டார்ட் பண்ணி நைட்டுக்குள்ளார அந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணி நெக்ஸ்ட் டே போய் சப்மிட்டும் பண்ணிடுவோம். ஏன்னா அங்கே வந்து டெட்லைன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. நம்ம நாளைக்குள்ளார நம்ம நாளைக்கு கிளாஸுக்கு போகும்போது அதை முடிச்சிருந்துருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஃபோக்கஸில் நம்ம அதை வந்து ஃபுல்லாக பண்ணிட்டு இருப்போம். முன்னாடியே நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அதை ஃப்ரைடே நைட்டு கூட நம்ம முடிச்சுட்டு மீதி 2 நாள் நம்ம ஃப்ரீயாக இருந்திருக்கலாம். பட் நம்ம அதை பண்ண மாட்டோம். கடைசியில் தான் உட்காந்து வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணிட்டு இருப்போம். ஸோ அதனால தான் நான் டெட்லைன் அப்படிங்கிற பாயிண்ட் வந்து இந்த ஷெட்யூல் மேக்கிங்லேயே வச்சிருக்கேன். நீங்கள் ஒரு ஷெட்யூல் மேக் பண்ணும்போது டெட்லைனையும் கன்சிடர் பண்ணி அந்த ஷெட்யூலை மேக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ ஓவராலாக பார்க்கும்போது நீங்கள் நிறைய ப்ரோக்ரஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ ஒரு ஷெட்யூல் அண்ட் ஒரு டெட்லைன் அப்படிங்கிறது ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். அண்ட் கமிங் டு த ஃபைனல் ஸ்டெப், இந்த ஒரு ஸ்டெப்பை நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டோனாலே நமக்கு வந்து மிகப்பெரிய ஒரு அன்ஃபேர் அட்வான்டேஜ் காத்துட்ருக்குன்னு சொல்லலாம். பட் நம்ம மோஸ்ட்டாக யாரும் இந்த ஒரு டிப்பை ஃபாலோ பண்ண மாட்டோம், விச் இஸ் லிசனிங் டு த கிளாஸஸ். நீங்கள் கிளாஸ் லிசன் பண்ணிவிட்டு எக்ஸாம் எழுதுறதுக்கும் நீங்களே படித்து எக்ஸாம் எழுதுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஈவன் நீங்கள் வந்து கிளாஸை மட்டும் லிசன் பண்ணிவிட்டு எக்ஸாமுக்கு முன்னாடி நாள் ஏதாவது படிக்கலைன்னா கூட உங்களுக்கு அது என்ன கண்டென்ட் இருக்குது, என்ன எழுதணும்னு உங்களுக்கு ஏதாவது ஒரு ஐடியா இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு எக்ஸாமுக்கு முன்னாடி நாள் சரியாக ப்ரிப்பேர் பண்ண முடியல, ஏதோ ஒரு சுச்சுவேஷன், ஃபீவர், அந்த மாதிரி ஏதோ ஒரு ரீசன்னால நீங்கள் சரியாக ப்ரிப்பேர் பண்ணல அப்படின்னாலும் நீங்கள் இதுவே கிளாஸ் லிசன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் போய் எக்ஸாமில் எழுதுறதுக்கு உங்களுக்கு அந்த கண்டென்ட் என்னன்னு தெரியும். ஸோ அந்த கண்டென்ட் என்னன்னு வச்சுட்டு நீங்கள் ஓரளவுக்கு ஓவராலாக மேக்கப் பண்ணி அந்த எக்ஸாம் வந்து நல்லா பண்ணிட முடியும். அட் த எண்ட் ஆஃப் த டே நம்ம கிளாஸ் லிசன் பண்ணி அப்படின்னா நமக்கு ஒரு அன்ஃபேர் அட்வான்டேஜ் மாதிரி. பட் எல்லாராலையும் வந்து கிளாஸ் வந்து ரெகுலராக 90% போக முடியுமான்னு தெரியல. நானே போனதில்லை. 80% 75% தான் போயிருப்பேன். ஸோ அட்லீஸ்ட் அவ்வளோ வச்சு நம்ம மேட்ச் பண்ணிக்கணும். அண்ட் முக்கியமாக இப்போ நீங்கள் மேக்ஸ் M1 M2 M3 M4 எனக்குலாம் M5 வரையும் இருந்துச்சு. ஸோ மேக்ஸ் கிளாஸுக்கு மட்டும் டெய்லியும் ப்ராப்பராக போயிருங்க. அண்ட் மேக்ஸ் கிளாஸ் சப்போஸ் மிஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலும் உங்கள் டாப்பர் ஃப்ரெண்ட் யாராவது இருந்தால், ஒரு நோட் ஃப்ரெண்ட் இருந்தானா அவன்கிட்ட கேட்டு அந்த மேக்ஸ் நோட்ஸ் வாங்கிக்கோங்க. அண்ட் நீங்கள் எதுக்கு நோட்ஸ் எடுக்கலனாலும் பரவாயில்ல, மேக்ஸுக்கு வந்து கிளாஸ் ஒர்க் வந்து மெயின்டைன் பண்ணியே ஆகணும். அண்ட் எல்லா சம்மும் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துருந்துருக்கணும். அப்போ தான் வந்து மேக்ஸில் வந்து ஸ்கோர் பண்ண முடியும். இல்லைனா நிறைய பேர் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, M3ல வந்து நான் அரியர் வச்சிருக்கேன், இன்னும் என்னால் கிளியர் பண்ண முடியல, அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ மேக்ஸுக்கு மட்டும் கிளாஸ் கரெக்டாக லிசன் பண்ணிடுங்க. அண்ட் புரியலனா அந்த சம்மை வந்து ஐதர் உங்கள் ப்ரொஃபஸர்கிட்டையோ இல்லை உங்கள் நோட் ஃப்ரெண்டுக்கிட்டையோ கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ மேக்ஸுக்கு கிளாஸ் ஒர்க் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை மட்டும் விட்டுறாதீங்க. இதெல்லாம் தான் நான் ஃபாலோ பண்ண ஸ்டெப்ஸ். இந்த ஸ்டெப்ஸை நீங்களும் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஒரு நல்ல CGPA உங்களாலையும் மெயின்டைன் பண்ண முடியும். அண்ட் நீங்கள் 9 CGPA தான் வச்சிருக்கணும், 9.5 தான் வச்சிருக்கணும், 9.8 தான் வச்சிருக்கணும் அப்படின்னு எந்த ஒரு அவசியமும் இல்லை. எனக்கு கேட்டால் இந்த 9.5 வேஸ்ட்டு தான். நீங்கள் 7.5 to 8 அந்த ஆவரேஜ்குள்ளார மெயின்டைன் பண்ணிக்கிங்கனாலே போதும். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த பிளேஸ்மெண்ட்ஸ்னு வரும்போது மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸ் வந்து கேட்குறதே இந்த 7.5க்கு மேலே இருந்தாலே அவங்க வந்து
பிளேஸ்மெண்ட்க்கு வந்து எலிஜிபிள் தான். மற்றபடி எல்லாமே ஸ்கில்ஸ் தான் முக்கியம். ஓவராலாக உங்களோட அகாடமிக்ஸ் வந்து ஒரு 70 to 80% இருந்தாலே போதும் தான். மற்ற இருக்க டைம் எல்லாத்தையும் வந்து உங்களோட ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்கு வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள். உங்களோட ஸ்கில்ஸை டெவலப் பண்ணிக்கோங்க. இது ஒரு 40%, இது ஒரு 60% இருந்தாலே எனக்கு கேட்டால் ஒரு காலேஜ் லைஃப்பை வின் பண்ணுறதுக்கு பக்காவாக இருக்கும். அண்ட் ஐ ஹோப் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். அப்படி இருந்துச்சுன்னா கீழே இருக்க லைக் பட்டன் வந்து ப்ரெஸ் பண்ணிடுங்க. அண்ட் காலேஜ் போகிற உங்கள் ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. அண்ட் ஏதாவது சொல்லணும், நெக்ஸ்ட் வீடியோக்கு நான் என்ன டாபிக் மேக் பண்ணணும் அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட்டில் போடுங்க. இஃப் சப்போஸ் எனக்கு அதில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு, எனக்கு ரிலேட்டபுளாக இருந்துச்சு அப்படின்னா நான் நெக்ஸ்ட் வீடியோவாக அதை மேக் பண்ணுறேன். ஸோ அவ்வளோதான். நெக்ஸ்ட் வந்து நம்ம நல்ல ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம். Until then, signing off. This is Aravind. Do inspire.